Hi guys, how are you? Welcome to Homemade Food Activity Channel. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தாலே தெரியும் நல்ல ஃப்ரெஷ்ஷான எறா இன்னைக்கு நாங்கள் வாங்கினது. அதில் தான் இன்றைக்கி எறா தொக்கு செய்ய போகிறோம். நாங்கள் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பெருசு ஒன்று, சின்ன வெங்காயம் உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டு வரும். இந்த 2 வெங்காயமும் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தொக்கு நல்லா கிடைக்கும். சாப்பாடுக்கெலாம் நல்லா இது பண்ணி சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா அது ஸ்மெல் எடுத்து விட்டுரும். இது பிரிஞ்சி இலை, கல்பாசி, கரம் மசாலா தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. பார்த்திங்கன்னா எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா. இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த மாதிரி அழகாக நரம்பெல்லாம் எடுத்துடணும். இது குடலுன்னுவாங்க. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். நம்ம வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கொஞ்சம் 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலை ஒரு 2, அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சு வெள்ளம்ன்றது இந்த நேரத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அறுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எறா தொக்குனாலே டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே இது கடல் இதுக்கெலாம், அதாவது சீ ஃபுட்ஸுக்கெலாம் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கணும். நண்டுக்கு சரி, எறாக்கு, மீனுக்கெலாம். அப்புறமேட்டு தேவைன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வேகும். அம்மா, இது கரம் மசாலா தூள் போடுங்க. இது கூடவே கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இது எதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா அந்த கவுச்சி வாடை அதை வராமல் இருக்கும் எறாவோட. போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா சின்ன பசங்க கூட சாப்பிடும் விரும்பி, அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி, புதினாவில் போடுங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது என்னென்னா லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு கலக்கணும். இந்நேரத்துக்கு நீ சட்டியை பிடிச்சிருப்போம்மா கரண்டியை விட்டு. நல்லா கலக்கிடுங்க.
புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வரைய பக்கா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். நம்ம நீங்கள் வெங்காயம் தக்காளி எவ்வளோ நிறையா போடுறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு நிறையா வரும். நல்லா வதக்கிக்கலாம். இது காஞ்ச மிளகாய் போட்டாலும் போடலாம், இல்லை பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இருக்குது பாருங்க. இதே வந்து அவள் அப்படிதான் விளையாடிட்டு இருக்கு. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டுருங்க. தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய தக்காளி, ஒரு 5 தக்காளி கிட்ட நாங்கள் சேர்த்துருக்கோம். பெரிய தக்காளி 5 தக்காளி கிட்ட நாங்கள் இப்போ சேர்த்துருக்குறோம். ஏன்னா தொக்கு ஜாஸ்தியாக வரணுக்காக. இது காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும், சாம்பார் வச்சுருக்கோம் நாங்கள். சாம்பார், சாப்பாடு, எறா தொக்கு தான். அல்பியா நல்லா கலக்கி விட்டு நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எறா போட போகிறது. அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள்லாம் சேர்க்குறது. காரம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது தட்டு போட்டு மூடிடலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு. ஓகே, நல்லா வேகட்டும். ஒரு 10 to 15 minutes நல்லா வேகட்டும், பார்க்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா சூப்பராக வெந்துருச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் வந்து எறா போட்டுடலாம். எப்படின்னா 1.5 கிலோ எறா மாது. ஆனால் உரிச்சு போனால் 3/4 கிலோ தான் நிற்கிது. 1.5 கிலோ எறா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இருக்குது. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண எறா. இதை வந்து நல்லா வந்து கலக்கிக்கலாம். எறா வேகிற டைமிங் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. 10 to 15 minutes தான் எறா வேகிற டைமிங்கு. அந்த டைமிங்கில் நல்லா எறா வெந்துடும். ஏன்னா அதோட சின்ன உயிரினம் தான், ரொம்பலாம் வேக வைக்கவே தேவையில்லை. ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜூஸினஸ்ஸே கிடைக்காது நம்மளுக்கு, டேஸ்ட்டே. அதனால் ஒரு 10 to 15 minutes தான். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எறாவோட டைமிங்கே அவ்வளோதான். அனுஷமா அந்த மாதிரி வந்து எறாவை நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரெல்லாம் போட்டுக்கலாம். போடுங்க. எறா வந்து கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும், வெள்ளை எறா. அதுக்கேற்ற மாதிரி காரம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். போதுங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். நல்லா கலக்கிடலாம். இப்போ வந்து மூடி போட்டுடலாம். ஒரு 10 to 15 minutes தான். அதுக்குள்ளே பார்க்கலாம் எறா எப்படி இருக்குன்ட்டு. மூடிடலாம். இது பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes ஆகிடுச்சு. நல்லா தொக்கு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் தூவிக்கலாம். இது நல்லா அரோமா கொடுக்கும் நம்மளுக்கு. இது வந்து போட்டு நல்லா கலக்கிக்கணும். அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. போட்டு 2 வாட்டி நல்லா கலக்கி இருக்கணும்.
பார்த்தாலே தெரியும் நல்லா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சூப்பரான ஒரு எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அமைதியாக இருடாம்மா. எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. பாய்.